ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் பொசிஷன் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஃபார் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு டேபிளில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரைனிங்க்கு 54 வேகன்சியும், பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேட் 3க்கு வந்து 3 வேகன்சியும், ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2க்கு வந்து 2 வேகன்சியும், நர்ஸ் கிரேட் 2க்கு வந்து 1 வேகன்சியும், டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரைனிங்க்கு 4 வேகன்சியும், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங்க்கு 2 வேகன்சியும், டெக்னீஷியன் மெக்கானிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து 8 வேகன்சின்னு சொல்லிட்டு ஸோ வேரியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 74 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும், அந்த போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதி வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும், அப்புறம் ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம். நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் கோடு பார்த்துக்குங்க. அது என்ன போஸ்ட் நேம் இருக்குது, அதுக்கான கல்வி தகுதி என்ன, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க டேபிளில். நான் ஓரலாக என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரெகுலர் ஃபுல் டைமில் முடித்தவங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் என்சிவி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்குமே போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குது. அதே போல் நீங்கள் டிப்ளமோ இன் கெமிக்கல் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது டிப்ளமோ இன் கெமிக்கல் இல்லைனா நீங்கள் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அப்புறம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த ரெலவெண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து மாறும். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும், ஓபிசிக்கு வந்து ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும், அதாவது மினிமம் 35லேருந்து 33 சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது 1 ஆர் 2 இயர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அது தெளிவாக அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சவங்களுக்கும் எலிஜிபிளாக இருக்குது. நீங்களுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட்டோ அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் கட் ஆஃப் டேட் நம்ம சொல்லிட்டோம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 February 2025 இதன்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 700 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 700 ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கும், ஜிஎஸ்டியும் அப்ளிகேபிள் ஆகும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஜாபோட நேச்சர் என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, என்ன ரோல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு 22,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்டல் அக்காமடேஷன்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக அந்த கைட்லைன்ஸில் பார்த்துக்குங்க. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றபடி என்ன பே ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் ட்ரேட் வைஸாகவும். ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டிஸ் தான், மும்பை, நாக்பூர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மராத்தி, ராஜபாஷா, இங்கிலீஷ். சரிங்களா? இந்த இந்த லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினே செட் பண்ணுவாங்க. அதாவது மராத்தியில் ராஜபாஷா அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அதாவது 3 லாங்குவேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ரயில்வே ஃபேரு, பஸ் ஃபேர்லாம் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
கேண்டிடேட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க இல்லை செலெக்ஷனுக்கு வந்து அப்பியர் ஆகுறீங்கன்னா உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏதாவது லாஸஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 90 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 100 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 100 கொஸ்டின் கேட்பாங்களாம். மேக்ஸிமம் 200 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கைட்லைன்ஸை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, சரிங்களா? உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேகன்சிக்கு 7 நபர் அப்படின்ற விதத்தில் 1:7 ரேஷியோவில் வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் க்ளீனாக செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் பேஸ் பண்ணியும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வெயிட்டேஜ் வந்து இப்படி போகும் பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து 100% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது குவாலிஃபிகேஷன் வந்து நேச்சர் தான், அதுக்கு மார்க் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது சூட்டபுளாக இல்லை அன்சூட்டபுளான்னு சொல்லிட்டு அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்களா, ஆனால் மார்க் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100% வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து நேச்சர் குவாலிஃபிகேஷன் தான், சரிங்களா? அதே போல் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுமே ஆன்லைன் மோடு தான். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயர் வந்து படிக்கிறீங்க, கிராஜுவேஷன் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் படிக்கிறீங்களாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பிஜி டிகிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது என்ன போஸ்ட்டுக்குன்னா ஆப்ரேட்டர் ட்ரைனி, டெக்னீஷியன் ட்ரைனி, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜி கிராஜுவேட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும். ஆப்ரேட்டர் ட்ரைனி, டெக்னீஷியன் ட்ரைனிங்கு மட்டும், சரிங்களா? அப்புறம் நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸ் டிசேரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூலை 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 25, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், சரிங்களா? ஒன்லி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ தெளிவாக நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டே எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.